நான் சொல்லி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து கிரியேட்டர்ஸை விட அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிட்டாங்க. இந்த காலத்துலாம் கிரியேட்டர்ஸ் ஒரு பேர் இருந்துச்சு, யூடியூப் கேட்டுருந்தாங்க கிரியேட்டர் ஸ்டுடியோ, அது பேர் தான் கிரியேட்டர் ஸ்டுடியோ. அது பேர் கிரியேட்டர்ஸுக்கான மீட்டப் இது, கிரியேட்டர்ஸுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் இதுன்ட்டு யூடியூப் எடுத்துக்கிட்டு இருப்பான். என்னைக்கு இந்த மார்க்கு இன்ஸ்டாகிராம் கொண்டு வந்தானோ அதுலேருந்து எல்லாரும் கிரியேட்டர்ல இருந்து இன்ஃப்ளூன்ஸாக மாட்டாங்க. அது சில இன்ஃப்ளூன்ஸ் நல்லா தான் பண்ணுறாங்க, சில பேர் தப்பாக இன்ஃப்ளூன்ஸும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணி யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க, இந்த இன்ஃப்ளூன்ஸ் யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒருத்தர் மாப்பிள்ள ஒருத்தர் இருக்காரு, கோயம்புத்தூர் பிடிக்குமா? அப்போ ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. ஊர்ல நான் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா வக்கீலுக்கு ஜாலியா இல்லையோ, தலைவன் தான் ரொம்ப ஜாலி. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. ஸோ அவங்களாம் யாரான்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம், பார்த்துருவோம். ஓகே யாரும் லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓர அசையில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கிரியேட்டிவ் கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா, தலைவன் வந்து என்ன மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர் இல்லை, இன்ஃப்ளூன்சர். தலைவன் வந்து இப்போ ரொம்ப வருஷமா இது இங்கிலீஷ் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் பார்த்து அதில் இந்த டாக் ஷோலாம் பப்ளிக் டாக் ஷோலாம் இல்லை, அதெல்லாம் பார்த்து தலைவன் அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி தலைவன் வந்து வேலை பார்த்துருக்காரு. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கே இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. சரி ஓகே, தலைவன் பேர் கோயம்புத்தூர் மாப்பிள்ள. தலைவன் உண்மையான பேர் என்ன, தலைவன் யாருன்றதை பற்றி எங்கே தானாலும் அவரும் சொல்லவே மாட்டார். உங்க பேர் கேட்டால் கோயம்புத்தூர் மாப்பிள்ள அப்படின்னு. சரி நீ எதுக்கியா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பேர் வச்சிருக்கேன், எதுக்கியா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாரு பாருங்க, அதுதான் அபாரம். கோயம்புத்தூர் பொண்ணு, கோயம்புத்தூர். உன் முன்னாடி பத்தி யாரும் கேட்கல, உனக்கு ஏன் கோயம்புத்தூர் மாப்பிள்ள அதை சொல்லு. பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. உனக்கு ஏன் கோயம்புத்தூர் மாப்பிள்ள அதை சொல்லு. கோயம்புத்தூர் கல்யாணம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. தலைவன் வந்து நானா வந்து ஒரு கோயம்புத்தூர் இவர் கிளாரப்படுகிறாரப்பா, இல்ல புரியல, கோயம்புத்தூர் காயப்பட்டுக்கிறாப்பா, அது கோயம்புத்தூர் மாப்பிள்ளையாப்பா. பாவமே ஆதி என்ன அவரே குழப்பிட்டியா. இவர் பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து பப்ளிக் டாக் ஷோ போவாரு. வரங்கட்டலாம் நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்களா, என்ன தெரியுமா உங்களுக்கு, என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்களா, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு தலைவர் வந்து வெறி கொண்டு ஒருத்தக்கிட்டே மைக் பிடி கேட்டு இருப்பாரு. இல்ல சில பேர் இதெல்லாம் யாருன்னே தெரியாதுன்ட்டு தகவலாம் பண்ணி விட்டுருவாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற போடா. சரி இது மட்டும் தான் பண்ணாலும் பார்த்தா தலை இன்னும் வேலையும் பார்த்தாரு. என்ன பண்ணா இந்த மீம் பேஜெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா வந்து தலைவன் ஒரு வேலை பார்த்துருப்பாரு. ஒரு தாத்தா 60 வயசான வந்து பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. வாங்கி தரேன்னு சொன்னா வாங்கி தரலான்னு சொல்லலாம். சரின்னு ஏதாவது வேலை காசு கொடுத்தாலும் பரவாயில்ல. தலைவன் என்ன பண்ணிருப்பாரு, இந்தாங்க ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ன்ட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸை கொடுத்துட்டு போயிருப்பாரு. பசிது சொல்லிக்கிட்டு பைசா ஜாமெண்ட்ரி பாக்ஸை கட்டி தந்த முடியும். என்னையா இது, இந்தியாவில் இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. இந்த மாதிரி தலைவர் சம்மந்தமா பேசியிருப்பாரு, சம்மந்தம் பண்ணிருப்பாரு. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. இதே மாதிரிதான் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு கோயம்புத்தூர்ல இருந்துச்சு. தலைவன் என்ன பண்ணாரு, லேடி கெட்ட போட்டுக்கிட்டு தலைவன் உள்ள பூண்டாரு. உள்ள பூந்துக்கிட்டு நம்ம லேடி கெட்ட இருக்குமே யாரும் கண்டிக்க போறா, நடிகை நின்று மாறியாச்சு அப்படின்ட்டு தலைவன் போய் பயணம் சில்பு சம்பந்திருக்காரு. கண்ட வேலை பார்த்திருக்காரு. இது வீடியோ எடுத்து அவரே போட்டிருக்காரு. அவரே சொல்றாரு, வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். இந்த விஷயம் ஆச்சு அப்படின்னா பார்லிமெண்ட் நியூஸ் ஆற அளவுக்கு தலைவன் வந்து வேலை பதிச்சிருப்பாரு. அப்பாவி போல இருக்கும் இவன்தான். சரி என்ன சொல்றது, தலைவன் வந்து தான் வந்து ஒரு கோயம்புத்தூர்காரன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லியா தெரியுமா. பட் அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே ஒன்று இருந்துச்சு. உங்களே பிரியாணி தான் தேங்க்ஸ் சொல்றோம். ஒரு வீடியோ பார்த்து விட்டு எனக்கு அப்படியே மெயின் ப்ளூவிங் ஆயிடுச்சு. என்னடா அது ட்விஸ்டா இருக்குது அப்படின்ட்டு. நிஜமா பார்த்தா ஒரு கோயம்புத்தூர் மாப்பிள்ளையே கிடையாதா, இன்னொரு கோயம்புத்தூர்காரனே கிடையாதா. நீ தான் டீகோட் பண்ணிக்கணும். அவன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு தான் சொன்னான், கோயம்புத்தூர் பையன் சொல்லல. இருந்தா தானே கோயம்புத்தூர் பையன் சொல்லியா. பட் அதுக்காக உனக்கு கல்யாணம் இருந்தா கோயம்புத்தூர் படம் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல. இவர் கோயம்புத்தூரே கல்யாணம் பண்ணிருக்கேன்டா, இது என்னன்னே தெரியல. கல்கத்தாக்கே காவு கட்டுன்ற மாதிரி கோயம்புத்தூருக்கே மாப்பிள்ளை என்னது இது. ஐயோ இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போன்னு தெரியல. கான் சல்மான் கான், தலைவன் பேரு சல்லுபாய் போல. தலைவன் பல வருஷத்துக்கு முன்னாடி சல்லுபாய் விளாக்ஸ் அப்படின்ட்டு தலைவன் வந்து ஒரு விளாக் சேனல் ஆரம்பிச்சிருந்திருக்காரு போல. மங்கள பேசியிருந்திருக்காரு போல. இங்க வந்து ஏழ்பத்தி சிங் மாதிரி யாரு மாட்டுவான்னு பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர் தான் மாட்டிச்சுட்டு தலைவன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது என்ன காமன்னா இது நித்தலாம் பரவாயில்ல. தலைவன் வந்து என்ன பண்ணிருக்காரு, சப்ஸ்கிரைப் பண்றவங்கள ஒருத்தருக்கு வந்து நான் பைக் வாங்கி கொடுப்பேன், கார் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டுலாம் போடுவாரு. சப்ஸ்கிரைப்னா யூடியூப் சப்ஸ்கிரைப் கிடையாது, கூகுள் அக்கௌண்ட் இருந்தா போதும் கிளிக் பண்ணி ஓடி போடலாம் அப்படின்ட்டு. இது வந்து இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப். புரியலையா, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் இருக்காது. ரீசெண்டா மார்க் மாமா வந்து மஸ்க் மாமா பார்த்து ஆட்டை போட்டு கொண்டு வந்தார் விஷயத்து. ஏன்னா உங்களுக்கு இன்ஃபுளுசரை பிடிக்குது அப்படின்னா அது மாசம் காசு கட்டி நீங்க சப்போர்ட் பண்ணலாம். நீ பண்ற ஏன் வரலாம் பரவாயில்ல, உங்களை நான் நிக்கிறேன். நம்ம போல்னாக்கா தெரியும்ல, மாசம் 400 போட்டு லட்சங்களும் சம்பாதிக்க தெரியுமா, அதெல்லாம் இப்படிதான். இந்த மாதிரி தான் தலைவன் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போடணும். 150 சப்ஸ்கிரிப்ஷன் போட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒருத்தருக்கு வந்து பைக் கிடைக்கும் அப்படின்னு தலைவன் போட்டிருக்காரு. 9 பேர்கிட்டையும் காசை பூரா வாங்கி
அத பாதியா பங்கு பிரிச்சு 10,000 ஏறவனுக்கு பாதியா கொடுத்துருவாங்களா? அந்த பைக்கு வந்து நிஜமா அதான் கொடுறான்னு தெரியலையாமா, லிஜிட்டா தான் போக தெரியலையாமா. இவரே ஃபேக் ஐடி ஆரம்பிச்சு சொல்லிக்கிறாங்க, நான் சொல்லல சொல்லிக்கிறாங்க, ஃபேக் ஐடி ஆரம்பிச்சு அதுல இருந்து ஃபேக் ஐடி கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேங்கோ அப்படின்னு ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, 180 ரூபா. ஆனா தலைவனுக்கு மிஸ்டர் பிஸ் அனுப்ப போல, அந்த பக்கம் மிஸ்டர் பிஸா பிறந்துகிட்டு இருக்காங்க. இல்ல நீ யாரியா முதல்ல? நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா போடுங்க. ஒரு 4000 பேர் இருப்பாங்களா? 2000 பேர், 2000 பேர்னா இப்போ ஓகே பா 3,60,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. ஏயா யூடியூப் வருமானம்ல பாதி கூட இல்லையா? 2 சேனல் இல்லையா? வாங்கன்னு வீடியோ போட இந்த காசு வரலையா? இல்லைங்க எடிட்டர் சம்பளம் கொடுக்குறது. பா இப்படியே சொல்ல ஏமாத்தாதீங்க, இந்த மாசம் சம்பளம் கொடுங்க. எடிட்டர் பொங்கலுக்கு ஊரு போய் திரும்பி வராதானே நீ உனக்கு சம்பளம் மூட்டு உட்காராங்க. இந்த மாதிரி வந்து தலைவன் வந்து வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் புரிஞ்சது இதெல்லாம் வந்து கேரளாவில் வந்து நாட்டு சீட்டு இருக்காங்க, அந்த ஐடியாலஜி யூஸ் பண்ணி தலைவன் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நினைச்சு மாசம் 3 லட்ச ரூபா. அதில் ஒருத்தருக்கு வந்து என்ன ஒரு பைக்கு 1 லட்சம் இருக்குமா, 2 லட்ச ரூபா இருக்கும். ஓகே அப்படின்னு பார்த்தா கூட 1 லட்சம் லாபம் தானே சொல்றது. அதுவும் தலைவன் வந்து நான் பைக் கொடுப்பேன் சொல்லியிருப்பாரு, புது பைக் சொல்லிருக்க மாட்டாரு. அது ஃபேக் அடி கொடுத்த பைக்கு, புது பைக் கிடையாது, பழைய பைக்கு. புரியுதா? பழைய பைக் எவ்வளவு இருக்கான்? 1 லட்சம் இருக்குமா பழைய பைக்கு செகண்ட் ஹேண்ட்ல. இந்த 3,60,000 60,000 ரூபாய்க்கு பைக் கொடுத்துட்டு 1 லட்சம் அண்ணன் அட்டையை போட்டாரு. ஓகேடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். நான் சொல்றேன் இவருக்கு மேல கூட எனக்கு சிரிப்பா இல்லைங்க, எனக்கு மக்கள் மேல சிரிப்பா இருக்குது. நான்லாம் சூப்பர் தேங்க்ஸ் அனபிள் பண்ணிருக்கேன், மெம்பர்ஷிப் அனபிள் பண்ணிருக்கேன்னு சொன்னா யாராவது சேருவாங்களா தெரியாது. நாம வருது பழைய சேனல் தான், நான் மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிருக்கீங்க 30 ரூபா கட்டுங்கன்னு கேட்டா 30 ரூபா நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சண்டைக்கு வராங்க பாதி பேர். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணா இஷ்டத்துக்கு காசு கட்டுறீங்க. வாழ்க மக்கள், வாழ்க ஜனநாயகம். இப்பதானா புரியுது, உங்கள்லாம் கருணை எதிர்பார்க்க கூடாது, ஆசையை காட்டி ஏமாத்துறோம், அப்பதான் காசு கட்டுவீங்க. உண்மையில கோயம்புத்தூர் ரொம்ப பாவங்க, ரொம்ப வெள்ளந்தியா இருக்காங்கன்றதுக்காக இப்படியா ஏமாத்துறது. இதுல வேற இங்கிலீஷ் வீடியோலாம் பார்த்துவிட்டு தலைவன் வந்து காசை நான் இங்க வச்சிருக்கேன் எடுத்துக்குங்க, காய்ச்சி அங்க வச்சிருக்கேன் எடுத்துக்குங்க, என்ன ஒரு அறையறிங்க நான் உங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்குறேன், என்ன ஹக் பண்ணுங்க காசு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆமா ஹக் பண்ணிட்டு தானே அரெஸ்ட் பண்ணிட்டான்னு ஹக் பண்ண சொல்லி கேட்கலாம் தலைவன். நீ யாருன்னே தெரியாது, நீ கொஞ்சமா உன்னெல்லாம் வந்து என்ன சொல்றது தெரியல, பெண்களிடம் தவறாக கேள்வி கேட்டு அடி வாங்கிய படித்தர் அப்படின்ட்டு தத்தி தான் யூஸ் பண்ணோம். இல்ல இந்த மாதிரி நடந்துச்சு. ஒரு ஆள் மாதிரி தான் வெள்ளக்காரன் ஒருத்தன் நியூ இயருக்கு வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ற பேர்ல போற வர பொருள் கிறிஸ்டன் இருங்க தேவலாம் முத்தம் கொடுத்து செருப்பு அடி வாங்கி ரத்தம் காத்து வெளியே போனா. இதெல்லாம் பார்க்கும்போது கதை ஞாபகம் வருது. ஆக்சுவலி இங்கிலீஷ் கண்டென்ட் ஓகேவா, இங்கிலீஷ் தான் இது பண்ணுவாங்க. நான் ஃபாலோ பண்ணா எனக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கி தரேன், ஐஃபோன் வாங்கி தரேன் அப்படின்லாம் உருட்டு வீடியோவில் போடுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காரு போல. எல்லாம் வந்து கட்ட கட்டைங்க. பட் அதுல நாய வேடாமா. இதே மாதிரி ஒரு அக்கா கூட இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அக்காவும் இருக்காங்களா? அக்காங்க ஃபுல்லா இன்ஸ்டாகிராமா இருக்காங்க போல. அவங்க எப்படி கோயம்புத்தூர் மாப்பிள்ளமே அவங்களும் வச்சிருக்காங்க. சொல்ல மாட்டேன். சேலம் மறுப்புல வச்சிட்டாங்களா? நோ. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, யாருக்கா யாருன்னே தெரியலீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பட்டு. இது கூட இல்ல, தலைவர் ரீசெண்டா ஒன்று பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த பப்ளிக் டாக் ஷோ எடுத்தாங்க தெரியுமா, இதை பத்தி நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தலைவன் போயிட்டு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டிருக்காரு போல. அதுல ஒருத்தர் வந்து நல்லா வேட்டிலாம் கட்டிக்கிட்டு புளியங்கெல்லாம் போட்டுக்கிட்டு தலைவர் வந்து ஜாலியாக பேட்டி கொடுத்துருக்காரு. நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ள என்ன பண்ணி விட்டாரு, அப்படியே வந்து வீட்டுல போட்டு விட்டாரு. இது என்ன ஆச்சு, வீடியோ வயலானதுக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து யார்கிட்ட போச்சா இல்லையா, அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆளுன்ற மாதிரி கரெக்டா வந்து மனத்தரைக்கு போயிருக்கு. அவங்க என்ன பார்த்திருக்காங்க, அந்த ஆள் என்ன கழுத்துல தான் போட்டிருக்கேன், என்னது ஜூம் பண்ணு ஆகிட்டு இருக்கீங்க. க்ளோஸ் பண்ணல, தலைவரை க்ளோஸ் பண்றதுக்கு தலைவன் வந்து ஒரு புலிலகம் போட்டிருக்காரு. இது எப்படி நீ போடலாம், எந்த புலி அடிச்சு போட்டிருக்க, தூக்குறாவுட அப்படின்ட்டு பணத்தை என்ன பண்றாங்க. அந்த பேட்டி கொடுத்தார்ல, சிவனேடு போய்கிட்டு இருந்த ஒருத்தர் வேலியில போன எடுத்து வேட்டி விட்ட கதையா நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பேட்டி கொடுத்ததால தலைவன் வந்து மனத்தெல்லாம் சுத்தி வளைக்கப்பட்டிருக்கிறார். சுத்தி வளைச்சுன்னா சொல்லப்பட்டீங்க. அப்புறம் வீட சோதனை போட்டிருக்கீங்க. சோதனை போட்டதான் தெரிஞ்சிருக்கு. தலைவர் வந்து புலிலகம் மட்டும் வச்சில்ல, அந்த புலி வேட்டுற மானோட கொம்பையும் தலைவர் வீட்டு வச்சிருக்காரு. என்ன சொல்றது, அவதான் பேட்டி கடடா ஓகேயா போச்சு அறிவு. பட் இருந்தாலும் தவறு மக்கள், இது ஒரு சொல்றது வன விலங்குகளை வேட்டையாடுறது தவறு. அந்த தவறு பண்ணவர் பணத்துடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை யதார்த்தமா பேட்டி கேட்க தலைவர் பதார்த்தமா போய் இப்ப தொக்க மாட்டினாரு. ஓகே, தலைவர் வந்து ஆன்லைன்ல ஸ்கேம் பண்ணாரு, பல பேரை ஏமாத்தினாரு, அப்புறம் வந்து ட்ரெண்ட் ஆனோன்ற ஆசையில ஏதோ காமெடி பண்ணாரு. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து விஷயம். பட் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ராகுல் நிக்கி அப்படின்ற சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஒருத்தர் வந்து தவறி இருந்திருப்பாரு. அது வந்து சோகமான விஷயம் தான். ஓகேவா, இந்த விஷயத்துல ஆனதுன்றது கஷ்டமான ஒரு விஷயம். பொதுவா சொல்லுவாங்கல்ல, எதிரியா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல வந்து அவர் சப்போர்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது, ஆறுதல் தான் சொல்லணும், இறக்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஓகே, மனிதாபத்தோட தான் பண்ணணும். பட் தலைவர் என்ன பண்றேன் தெரியுமா, அதாவது இவரை பத்தின ஒரு ரீல்ஸ் ஒன்று வந்து ராகுல் நிக்கி போட்டிருக்காரு போல. அதாவது சும்மா ஃபன் பண்ற மாதிரி ஒரு டப் ஸ்மாஷ்மா ஒரு காமெடியா போட்டிருக்காரு. கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம்ல கோயம்புத்தூர் மாப்பிள்ள பேஜ் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? கோயம்புத்தூர் में हिंदी वाला भैया हिंदी बोलेगा तो
இது தலை பல வருஷமா வஞ்சமா வச்சிருந்தாலும் தெரியல. அதுல போயிட்டு தலை வந்து கமெண்ட் பண்றீங்க என்ன பண்ணு ரிப்பு ஓகே ரிப்பு ஆல் இஸ் வெல் கோயம்புத்தூர் வில் ரிமெம்பர் யூ ரிப் ஓகே அதென்ன ஆல் இஸ் வெல் அர்த்தம் தெரியும் முதல்ல. ஆல் இஸ் வெல்னா எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் நடந்தா எல்லாம் நல்லா நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நீ என்ன சொல்ல வர இந்த ஆல் இஸ் வெல் மூலியமா என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரியல. அது ப்ரோ நான் சொல்றேன் கேளுங்க, வாழ்க்கைன்றது நிரந்தரம் இல்லாத ஒண்ணு. இன்னைக்கு நம்ம இருப்போம், இன்னைக்கு வேணா போகலாம், 60 வயசு தான் போகணும்லாம் கிடையாது ஓகேவா. வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப ஷார்ட் அன்பிரிடிபிள். நாளைக்கு என்ன நடக்கலாம், நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இது. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவத்துல வந்து நான் வஞ்சம் தீக்கிறேன் ஆல் இஸ் வெல் சொல்றேன்னா இது என்னன்னே நல்லா ஏத்துக்க முடியல. என்ன மாதிரி சொல்றது, என்ன ஜென்மம் திட்டதான் தோணுது. உண்மையாக சொல்றேன், நீ பண்ண வேலைக்கு திட்டதான் தோணுது. யாராவது இந்த மாதிரி இடத்துல இப்படி பண்ணுவாங்களா? இன்னையா நீ என்ன மனுஷன்? நீ முதல்ல நீ ஆத சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ கமெண்ட் பண்றாந்தா இதுல வேணா கமெண்ட் பண்ணிருக்கலாம். நீ கரெக்டா உன்னை கலாச்சார வீடியோல போயிட்டு வீணே நேரம் கமெண்ட் பண்ணிருக்க அப்படின்னா அப்ப எத்தனை நாள் கரம் வச்சுட்டு இருந்துட்டு எப்படா உனக்கு ஏதாவது ஆகும் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்து பண்ண மாதிரி எனக்கு இருக்கு. இல்ல முதல்ல வளர்த்துக்குங்க, அப்புறம் வந்து சோஷியல் மீடியாலாம் பண்ணலாம், இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம் ஓகேவா. இது இருந்துன்னா இதுவும் வேணும், இது இல்லைன்னா வச்சுக்கோ இது இருந்து பிரோஜனம் கிடையாது. புரிய நினைக்கிறேன். ஸோ ஒரு சந்தோஷத்தில் வரையும் திட்டுங்க, சந்தோஷமா இருக்கும் போது ஏதோ பேர் அச்சீவ்மெண்ட் திட்டிங்கன்னா கூட ஓகே. பட் ஒருத்தர் தவறிட்டாரு, இது எப்படி சொல்றது, அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபாலோவர்ஸுக்கு. பட் இந்த மாதிரி நீ பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கே அது கஷ்டமா இருக்கு, என்னையா இது அப்படின்ட்டு. எல்லாம் திருத்த முடியாதுயா, திருத்தவே முடியாது. அவ்வளோதான். அடுத்தா பார்க்க போகிறது 1 2 3 அண்ணன். என்ன சொல்லி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா பொதுவாக வந்து இந்த வீடியோஸ் இருப்பாங்க என்னன்னா வந்து ஒரு ஆக்டரை பற்றின ஒரு சினிமா சந்தோஷம் விட்டுருவாங்க. அந்த ஆக்டருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வக்கீலுக்கு முதல்ல வந்து சந்தோஷம் வருதோ இல்லையோ, முதல் சந்தோஷம் வர்றது இவங்களுக்கு தான். வந்துருச்சு போன வீடியோ போய் காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்ட்டு சில பேர் இருப்பாங்க தெரியுமா. அதில் முக்கியமான மொத்தா தான் இந்த அண்ணன். ஆக்சுவலி நம்ம பொதுவாக யூடியூப்ல இருக்கிற மற்ற ஆளுங்களோட பேரை சொல்லி எப்படி சொல்றது, அவங்களாம் கலாய்க்கிறோம், அவனை பற்றி தான் சொல்கிறோம். பட் அவங்க பேரை சொல்லி பண்ணுறதுன்றது ஒரு மரியாதை காரணமாக அவங்க பேர் சொல்ல மாட்டோம். ஆனால் பேர் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் பேர் சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் இந்த விஷயம் கன்வே பண்ணி ஆகணும்ன்றதுனால தான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன். தப்பா எடுத்துக்காதே, புரியுதானே? நான் நீ பண்ணதான் சொல்ல வரேன், தப்பா எடுத்துக்காது. எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன், அப்படி தாண்டா பண்ணுவேன். ஸோ அண்ணனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து அண்ணன் வந்து சொல்றது யூடியூபில் வந்து பல லட்சம் வியூஸ் வருது, ஓகே பிரச்சனை இல்லை. பட் அதுக்குன்ட்டு ஒரு சின்ன எத்திக்ஸாக ஒன்று இருக்கணும் இல்லையா. அது வந்து தலைவன்கிட்ட இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன். உதாரணம் சொன்னா நியூஸ் சேனல்ஸில் விஷயம் சொல்கிறாங்கன்னா அது ஒரு நியூஸ் சேனல், அது ஒரு நியூஸ் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க போடுறாங்க, அது நியூஸ் எடுத்து போடுறாங்க, இட்ஸ் ஃபைன். பட் ஆல்ரெடி ஒரு ஆர்ஜேவா இருக்கிறோம், ஒரு விஜேவா இருக்கிற ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் அவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு, அவர் வந்து தன்னோட ஆடியன்ஸ் சொல்ல வராரு அப்படின்னும் பொழுது என்ன சொல்லணும் ஏது சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு வரமுறை இருக்குது. முக்கியமாக டைவர்ஸ் மேட்டர், ஒரு செலிபிரிட்டி டைவர்ஸ் ஆகுதுன்றது ஒரு பர்சனல் விஷயம் கடுதானே. ஒரு ஆக்டரு, ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு டைரக்டர் இவங்கலாம் வந்து டைவர்ஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், நான் பொதுவாக கடந்து போயிடுவேன், பர்சனல் சொல்ல மாட்டேன். மேபி ஏதாச்சும் சின்ன ஜோக் பண்ண தவிர அது ஒரு மெயின் கண்டா போட்டு ஓகேடா இவனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுடா போடுறா வீடியோவை பார்ட் 1 பார்ட் 2 புஷ்பா 2 புஷ்பா 3ன்ற மாதிரிலாம் நான் பொதுவாக போட்டது கிடையாது. நான் சும்மா கிளிம்ஸ் காமெடி பண்ணுவேன், எல்லாரும் பொதுவாக பேசுற மாதிரி பொதுவாக காமெடி பண்ணுவாங்களாம் தவிர அவங்கள வச்சு தனி வீடியோ போடணும் அப்படின்னா பண்ணது கிடையாது. பட் அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் தொழிலே அதான் பண்ணிட்டு இருக்காரு. யாரும் சொல்ற உன்னதான் சொல்றேன். சரி ஓகே இதோட விட்டுருங்களேன். ஒரு ஆக்டரு பப்ளிக்ல இருக்கிற ஒருத்தர் அது தப்பு தான், இருந்தாலும் அது ஓகே விட்டுருங்க வச்சுங்களேன். பட் அண்ணன் சில விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு சொல்லாம தெரியல, கம்யூனிஸ்ட் செக்ரட்டரிப்பான்னு தெரியல, ஒரு பாலியல் சம்மந்தப்பட்டனா ஒரு விஷயம் ஓகேவா. அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. பட் அதை வச்சு சம்பாதிக்கணும், நிறைய வீடியோ போய் காசு பார்க்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதை எப்படி நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சேனலை பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயம் அப்படின்னா இருந்திருக்கு. பொதுவாக கொல்கத்தா கேஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது என்ன கேஸ் சொல்ல நான் விரும்பல, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை பத்தின பல விஷயங்கள் வந்து மீடியா மெயின் ஸ்ட்ரீம்ல பேசியிருப்பாங்க. அது அவங்க பேசாம அது வேற விஷயம், மீடியா வழியில வச்சுங்களேன். ஆனா தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சு 4-5 வீடியோ போட்டு மில்க் பண்ணிருப்பாரு. மில்க் பண்ணி அந்த சொல்றது அதை வச்சு எந்த அளவுக்கு வீடியோ போட்டு காசு சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேலை பார்த்திருப்பாரு. குறிப்பா சொன்னா தம்ப்நெயில் இருங்க காட்டுறாருங்க. நாடி நிறைய இவ்வளவு வீடியோ கழுது இதோ பாத்தீங்களா, உன்னோட காரை நாசமாக்கிட்டாங்க, கொல்கத்தா டாக்டர் அம்மா கதர் பல்லை வைத்து. இதை படிக்கவே எனக்கு ஒரு மாதிரி சொல்றது படிக்கவே முடியல. பொதுவாக நம்ம மூவிஸ்லயே இந்த மாதிரி சீன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அவாய்ட் பண்றது, படம் பார்க்க பிடிக்காது ஓகேவா. எப்படி இந்த விஷயத்த வந்து எனக்கு புரியல. சரி பாருங்களேன், 1 அடுத்தது 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 வீடியோவா? என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே
ஆக்சுவலி என்ன சொல்றது, நியூஸ் சேனல்ல பார்த்தா எப்படி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குமா இருக்காதா, விட்டு விட்டா இருக்கும், அப்படிலாம் இருக்கும்னு நினைச்சு சரி நம்ம அண்ணன் வீடியோல போய் பார்க்கலாம்னு தொடர்ந்து ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். இட் வாஸ் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது எனக்கே 2 நாள் சரியா தூங்க முடியாம பேட் ட்ரீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ட்ரமடைஸ் ஆயிடுச்சு. இது எப்படி சொல்றது, இந்த மாதிரி நியூஸை இந்த அளவுக்கு எப்படி நான் பேச எனக்கு தெரியலீங்க. உண்மைதான், எனக்கு தெரியல, எப்படி பேசதே எனக்கு தெரியல. இது சொல்றது அதை இந்த மாதிரி ஒருத்தருமே கஷ்டப்பட்டுறாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு தப்பு அப்படின்னு சொல்றது தப்பே கிடையாது. ஆனா அந்த டாக்டர் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு இன்ச் பை இன்ச்சு கதை சொல்றது எவ்வளவு பெரிய தப்புன்றது தலைவனுக்கு புரியுமா எனக்கு தெரியல. ஆனா 12 வீடியோ போட்டு இது மில்க் பண்ணது சரியா தப்பா எனக்கு தெரியல. மில்க் பண்ற விஷயமா இது வியூஸ் வருதுன்றதுக்காக இப்படி இந்த விஷயத்தையும் மில்க் பண்றது சரி ஓகே. இன்ஃபர்மேஷன் விட்டுருங்களேன். இந்த மாதிரி கேஸ் வந்து வச்சுக்கேன், மதன்குரண்ணே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி இது மாதிரி விஷயங்கள் பேசுவாரு. பட் ஒரே டெக்ஸ்ட்ல போட்டு முடிச்சிருவாரு. அவர் வீடியோவே பேசாலும் சொல்ல மாட்டாரு. இந்த மாதிரி அண்ணன் சொல்லியிருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா தலைவனோட தம்ப்நெயிலே பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் கொடூரமா இருந்திருக்கும், படிக்கவே முடியாது அப்படி இருக்குது. கேட்சா இருக்கணுன்ற பேர்ல தலைவன் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாரு. இதுதான் கொடூரமே. என்ன பறக்கான அது. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை வந்து இறந்து போகணும்னு தெரிஞ்சிருந்திருக்கும். தலைவன் இதை வச்சு வந்து மில்க் பண்ணிருக்காரு. முதல் ஒரு வீடியோ 2 வீடியோ விட்டு இன்னொரு வீடியோ போடுவாரு, அதுக்கு காசு சம்பாதிப்பாரு. இல்ல என்ன சொல்லனா, எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு, எல்லாருமே இது இருக்கு, ஓகேவா. ஒரு நியூஸ் சேனல்ல போடுறாங்க அப்படின்னாலே ஃபேஸை மறைச்சு இது பண்ணி தான் போடுவாங்க. மேபி அதை ஹேர்ல போறதுனால அப்படியே போயிடும். பட் எத்தனை பேர் பார்ப்பாங்கலாம் தெரியாது. பட் தலைவனுக்கு வந்து கண்டிப்பா 1 மில்லியன்ல இருந்து 2 லட்சம் வியூஸ் வரைக்கும் பேர் பாக்குறாங்க. இப்ப அதுல வந்து கண்டிப்பா அந்த பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பார்த்துருப்பாங்களா மாட்டாங்களா. தலைவன் வந்து சொல்றாரு இந்த மாதிரின்ட்டு குழந்தை மூஞ்ச மறைக்கிறனா ஓகே, அதுல கண்ணை மட்டும் ஃபுல் மூஞ்சி மறைஞ்சிருமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதை பத்தி சொல்லி அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. சரி ஓகே, வேற ஏதாவது ட்ரெண்டிங் ஆன போடுறாரு, பிக் பாஸ் பத்தி போடுறாரு, ஆக்டர்ஸ் பத்தி பேசுறாருலாம் ஓகே. இதெல்லாம் என்ன விஷயம்ன்றது தெரியவில்லை. ஓகே, நீங்க கேட்கலாம், நீ மட்டும் ஒழுங்கா, நீ மட்டும் காஜி வீடியோ போட்டிருக்கல, நீ மட்டும் காஜி ஹோட்டல் ஸ்டைலாம் போட்டிருக்கல கேட்பீங்கன்னு தெரியும். ஆனா கேட்டிருக்கானுங்க, நம்ம அக்கா வீடியோ போட்டோம் இல்லையா, ஃபுல் அக்கா வீடியோ, அது சில பேர் வந்து கேட்டாங்க நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்ட்டு. நான் சொல்றேன்னா ஒரு விஷயத்தால சும்மா ஒரு ஃபன்னுக்காக காமெடியாக சொல்லிட்டு போறதுன்றது வேற. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்ல காமெடியா வச்சிருப்பாங்க, அதை வச்சிருப்பேன். பட் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரியோ யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரியோ நான் வந்து பெருசா பேசியிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம ஆபாச பேசுறேன் ஃபுல்லா 18% போட்டு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்க மாட்டேன். சிம்ப் மீம்ஸ்ன்றது இங்கிலீஷ்ல ரொம்பவே காமன், நிறைய இடத்துல காமனான விஷயம் தான். அந்த சிம்ப் மீம்ஸை தான் நான் யூஸ் பண்ண தவிர இந்த மாதிரி ஒருத்தர் ஹர்ட் பண்ற மாதிரியோ ரீல் இன்சிடென்ட்டை வச்சோ ஒருத்தர் கஷ்டப்படுத்தி நான் வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டேன். அப்படி யாராவது கஷ்டப்படுத்தா மன்னிச்சிங்க. காஜி ஹோட்டல் வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்றது ஒரு ஃபன்னான ஃபேக்ட், ஒரு ஃபன் ஃபேக்டா சொல்லலாம். அதை பார்த்தா வந்து ஜாலியாக சிரிப்பாகுது, காமெடியா இருக்குது. அது மீது வந்து ஆபாசம் பேச இல்லை அப்படின்னும் போது பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்க மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே பாதிக்கும். ஓகே, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அதை பாதிக்கப்பட்ட நானும் ஒருத்தன். ஓகே, அதை கேட்டுவிட்டு 2 நாள் தூக்கமே வரல தெரியுமா. நல்லா லைட் ஆட்ட ஆலியா தேவையில்லாம சேனலுக்குள்ள போய் என் மென்டல் ஹெல்த்தை மொத்தமா குழி தோண்டி புதைச்சிக்கிட்டது ஆடே. சுயநலத்துக்காக எல்லாத்தையும் கொண்டுட்டு சார் வந்து இதெல்லாம் சொல்கிறேன்னா அண்ணன் மேலே வந்து சொல்கிறது, அண்ணனோட பேர் சொல்லாத காரணமோ அண்ணன் யாரும் சொல்கிறது காரணமோ காரணம் அண்ணன் மேலே இருந்து ஒரு அக்கறை ஒரு இது தான். ஓகே, பாசம் தான் வச்சிங்களேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பட் நம்பர் என்கிட்ட இல்லை, அதான் ஃபோன் பண்ணி பேசியிருப்பேன். இதுக்கு மேலேயே வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை சென்சிட்டிவ் ஹேண்டில் பண்ணுங்க. முக்கியமாக தம்ப்நெயில்ல இந்த மாதிரி வக்கரமாக வைக்காதீங்க சொல்கிறேன். காமெடியாக வைக்கிறதுன்ற வேற, காமெடியாக காட்சி வைக்கிறது வேற, வக்கரமாக வைக்காதீங்கன்றதான் நான் கேட்குற ஒரே கேள்வி. ஏன்னா எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கு. லிமிட்டை தாண்டி போகிறது தப்பான ஒரு விஷயம் தான். ஆனால் நினைக்கிறேன் ஆல்ரெடி சின்ன சொல்லியிருந்திருப்பேன். அண்ணா சொல்றதை கேட்டு வீடியோ டெலிட் பண்ணிட்டு போயிட்டாரு, மறுபடியும் பப்ளிக்ல போட்டார் நினைக்கிறேன். கண்டிப்பா இதையும் கேட்டுக்கிட்டு அண்ணன் வந்து திருத்திக் கொள்வாரு நம்பிக்கிறேன். ஆழ்நாம சின்ன வீடியோ ஓகே, இதாட்டி என்ன திட்டிங்க ஓகே, அவ்வளவுதானே. தம்பியா சொல்றேன், உங்க மேல பாசம் வைத்துல தம்பியா சொல்கிறேன், ஒரு அன்பு தம்பியா சொல்லுறேன், கேட்டுங்க அவ்வளவுதான். ஓகே சொல்லுங்க, வீடியோ பச்சை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதுல வந்து கொஞ்சம் காமெடியும் இருக்கும், கொஞ்சம் இதுவும் இருக்கும். ஓகேவா, யாரும் தப்பா தெரிஞ்சாலும் தப்பா எடுத்துக்காதீங்க, நல்லதை மட்டும் இது பண்ணுங்க. உன்னால் இது முடியும், சப்ஸ்கிரைப் பண்ணிடு, நீ லைக் போடாதீங்க மறந்துடாது. பாட்டில் மட்டும் தான் பாசிட்டிவிட்டி, சாலு ஃபுல் நெகட்டிவிட்டி தான். ஓகே, அதாவது அண்ணனும் தப்பா எடுத்துக்காதீங்க, தம்பின்ற உரிமையா சொல்லியிருக்கேன். ஓகே இதே மாதிரி வேற வீடியோ கமெண்ட் பண்ணுங்க, நான் ட்ரை பண்றேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.